மொர்தெகாய் அழுதது எனக்கு ராஜா பக்கத்துல கொண்டு போய் உட்கார வைங்க ஆண்டவரேன்னு கேட்டதில்ல. மொர்தெகாய் அழுதது, ஆண்டவரே இந்த கலக்கம் என்னை விட்டு மாறட்டும் என்று. ஆமென். இந்த கலக்கத்தை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். ஆனா நான் கேட்டது ஒண்ணு, ஒரு காரியத்துக்காக நான் அழுதுட்டு இருக்கிறேன். அந்த காரியத்துக்கு உடனே கர்த்தர் பதில் செய்யாம அந்த காரியத்திற்காக என்ன ரொம்ப அழவிடுறார்னா, நீங்க கேட்டதுக்கு மேல செய்ய போறாரு. மொர்தெகாய் ராஜா என்ன கனம் பண்ணணும்லாம் அழல. மொர்தெகாய் எதுக்கு அழுறாருன்னா, ஆமான தீக்கணும்னு கூட அழல. ஆண்டவர் இந்த சட்டத்தை மாட்டணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல எஸ்தருக்கு உள்ள அனுமதி கிடைக்குது. 2, மொர்தெகாய்க்கு மேன்மை கிடைக்குது. 3, ஆமான் அழிக்கப்படுறான். 4, எந்த காரியம் கலக்கம் உண்டாச்சு அந்த காரியத்தில் ஆர்ப்பரிப்பு உண்டாக சட்டம் மாற்றி எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் இந்த 4வது காரியத்துக்கு தான் அவன் ஃபர்ஸ்ட் இருந்து அழுறான். ஆனா இந்த 4வது காரியத்தை அவன் ஃபர்ஸ்டா கேட்டதை கடைசியா செஞ்சுட்டு, அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ், அதாவது 1 வாங்கினா 2 இலவசம் சொல்லி போடுவாங்க தெரியுமா? இதே மாதிரி ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தரதுக்காக உங்களை எக்ஸ்ட்ராவா அளவிட்டார். ஏன் சிஸ்டர், அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் அழுக, உங்களுக்கு 4 நாள் அழுகுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா தர போறாருன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு எக்ஸ்ட்ரா வேணும்? அப்ப கொஞ்சம் கூட அழணும்.